ஹாய் டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஆன்சர் கீழே உள்ள மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் வேர்டில். ஸோ ஏற்கனவே கொடுத்துருந்த மாதிரி அந்த ஃபிஃப்த்து ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி ஆர் ஆப்ஷன் பி ரெண்டில் எது எழுதினாலும் ரைட் தான். டைப் ஏல. டைப் பியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி ஆர் ஆப்ஷன் பி. ஆல்ரெடி உள்ள ஆன்சர் கீழே செவன்த் ஒன் வேர்டுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கல. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ. ஸோ ரிமைனிங் உள்ள எந்த ஒன் வேர்டுக்குமே வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கல. அந்த ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு மட்டும்தான் ரெண்டு ஆப்ஷனில் எது எழுதினாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 மார்க் பாருங்கள். 2 மார்க் 21 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பவர் 2m எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 22 பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குரிய ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. ஆன்சர் 0 கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. அந்த 2 ஸ்டார்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்டார்னா கண்டிப்பாக ஃபார்முலா எழுதியிருக்கணும். அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அந்த ஸ்டார் போட்டிருக்காங்க. அடுத்து 23 பாருங்கள். 4 into k plus 2 whole square is equal to 4 into 9k எழுதுனா ஒரு மார்க்கு. அந்த k வேல்யூ 4 or 1 அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு மார்க்கு. அடுத்து 24 பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் சைன் 3π - 10 எழுதுனா ஒரு மார்க்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3π - 10 எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 25 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 25 அப்படி எழுதினாலும் ரைட் தான். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதினாலும் ரைட் தான். ஸோ இதோட ஃபார்முலா நீங்கள் எழுதிங்க உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும், ஆன்சருக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அடுத்து 26 பாருங்க. f dash of x equal to 2x minus 2 அப்படி கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 27 பார்த்தீங்கன்னா fy கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, அதோட ஆன்சருக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 28 பார்த்தீங்கன்னா 9/10 into 7/8 இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணியோ இல்லை கேன்சல் பண்ணியோ போகணுங்கிற தேவையே கிடையாது. அடுத்து 29 பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2 டிகிரி 2 எழுதுனா உங்களுக்கு 2க்கு ஒரு மார்க்கு. அடுத்து 30 பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் 2x + 3 = 1 அப்படி இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இதுக்கு ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 3 மார்க் பாருங்கள். ஸோ 2 மார்க்லேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிரேஸ் மார்க்குமே கிடையாது. அடுத்து 3 மார்க்லேயே 31 பார்த்தீங்கன்னா ஏ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 32 பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு 2 மார்க்கு, ஃபார்முலா எழுதியிருக்கணும். அடுத்து எக்ஸோட வேல்யூ 3,2 கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 33 பார்த்தீங்கன்னா 2 tan inverse 1/2 = tan inverse 4/3. ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு, அதோட ஃபார்முலா நீங்கள் எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் அந்த ஆன்சரை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 34 பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அந்த பாயிண்ட் எழுதியிருந்தால் ஒரு மார்க்கு. ஸோ அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து 35 பாருங்கள். 1 - cos m θ / 1 - cos n θ அதை எழுதினீங்கன்னா 2 மார்க்கு, அதோட ஃபார்முலாக்கு ஒரு மார்க்கு. m = +or - n எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 36 பாருங்கள். f dash of x = 1/4x பவர் -3/4 எழுதியிருந்தால் ஒரு மார்க்கு. அந்த 15 ரூட் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 1.9 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு, அதோட ஃபார்முலாக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 37 பாருங்கள். n = 5 கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு 2 மார்க்கு. அதுக்கடுத்து 4 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து 4 ஃபேக்டர் அது கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கு வந்து மேலே அந்த 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஃபார்முலா நீங்கள் எழுதணும். அடுத்து 38 பாருங்கள். p of x = x அதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. மீன் கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. SD ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2/√3 கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து 39 பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தால் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 40 பார்த்தீங்கன்னா Z1 Z2 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. Z1/Z2/2026 = -1 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. ஸோ இதில் வந்து அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் உங்களுக்கு மார்க் கொடுக்கல. ஸோ இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சதா -1 கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அடுத்து 5 மார்க் பாருங்கள். 40 A AX = B எழுதியிருந்தால் ஒரு மார்க்கு. டிட்டர்மினன்ட் A = 40 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. அடுத்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. x1 x2 x3 வேல்யூக்கு வந்து ஒரு மார்க்கு. அதோட சாய்ஸு 41B பார்த்தீங்கன்னா
மாடுலஸ் செட் கியூப்ஸ் ஈக்குவல் டு அது மாடுலஸ் -2 Z பார் கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு, மாடுலஸ் செட் ஈக்குவல் 0 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு, Z⁴ + 4 = 0 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. இதுக்கு வந்து 5 சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து 42ல் ஏ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூத் டேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 + 1 பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதினீங்கன்னா ஒரு மார்க்கு, டேபிளுக்கு 4 மார்க்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the order of rows and columns cannot be same in the scheme. ஸோ ரோ அண்ட் காலம் வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி சேமாக இருக்கணும் தேவையில்லை. அதே போல் சப்போஸ் மிஸ்டேக் விட்டுருந்தாலும் இந்த டேபிள் நீங்கள் அவங்க போட்டிருந்தாவே 2 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 42ல் பி பாருங்கள், ஐசி ஈக்குவல் அந்த log 1 + tan x எழுதுனா ஒரு மார்க்கு, ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு மார்க்கு, அது அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு 2 மார்க்கு. அடுத்து 43ல் ஏ பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு வந்து 2 மார்க்கு, அதோட ஃபார்முலா நம்ம எழுதணும். அடுத்து அதை யூஸ் பண்ணி எக்ஸுக்கு 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வளைவரை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டயக்ராமுக்கு வந்து ஒரு மார்க்கு, அதில் இந்த டொமைன் ரேஞ்சு இந்த மாதிரி ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது 4 வேலிட் பாயிண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 44ல் ஏ பாருங்கள், A² B² கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, MC கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினீங்கன்னா ஒரு மார்க்கு. அப்புறம் லைன் இஸ் டேஞ்சன்ட் டு எலிப்ஸ் அப்படின்னு எழுதினீங்க ஒரு மார்க்கு. அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தொடுபுள்ளி கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 44ல் பி பாருங்கள், ஏ அவரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தா 2 மார்க்கு, அது ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் எழுதியிருக்கணும், ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, அந்த ஏக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து C = A0 எழுதினா ஒரு மார்க்கு, e⁻100k = 9/10 எழுதினா ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 45ல் ஏ பார்த்தீங்கன்னா ரப் டயக்ராம், ஸோ டயக்ராம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து ஏபி எடுத்து எழுதியிருந்தா ஒரு மார்க்கு. அடுத்து A.B கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. அடுத்து A.B கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 45ல் பி பார்த்தீங்கன்னா dx/dy கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு, x = vy அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து அந்த ஆன்சருக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஃபார்மில் நம்ம எழுதணும். அதுக்கடுத்து x0 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. இது வந்து வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம், அதாவது y = vx அப்படின்னு எடுத்து செஞ்சிருந்தாலும் நம்ம வந்து மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 46ல் ஏ பார்த்தீங்கன்னா கே வேல்யூ கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு, ரிமைனிங் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இதில் நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டாலும் ரைட் தான், போட்டாலும் ரைட் தான். அடுத்து 46ல் பி பார்த்தீங்கன்னா ரப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபார்முலா எழுதிருக்கணும், ஃபார்முலா எழுதி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருந்தா 2 மார்க்கு. அடுத்து 4a = 0.25/4 போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த 3 மீட்டர் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இதை தவிர்த்து வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 47ல் ஏ பாருங்கள், V(t) கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. அடுத்து A(t) கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் 3 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து 47ல் பி பாருங்கள், ABC அந்த 3 எடுத்து எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், அதுக்கு வந்து ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா அதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், அதோட ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு பேப்பர் வேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு மேக்ஸை பொறுத்தளவுக்கு எந்த கிரேஸ் மார்க்குமே கொடுக்கல. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் வருத்தப்பட தேவையில்லை. இந்த ஃபார்முலா படி, அதாவது இந்த ஃபார்மட் படி நீங்கள் எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆன்சர் கீயோட பார்ப்போம்.